ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்ஷிகா சேனல் அண்ட் vlogs. ஒரு ஒரு வாரமோ 2 வாரமோ கேப் ஆயிடுச்சு. ஒரு சின்ன வேலை வந்ததுனால வீடியோ போட முடியல. அது எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியல. பட் பிட்காயின் ஹாஃபிங் எல்லாம் முடியட்டும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருந்தது. ஸோ பிட்காயின் ஹாஃபிங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸில் வந்து கிரீடில் இருக்குன்னா கிரீடில் தான் இருக்குது கிரிப்டோ வந்து. நான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ குளோபல் லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காயினும் ஓரளவு வந்து மார்க்கெட் கெப்பாசிட்டி ஏறிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக ஏறிட்டு தான் இருக்குது. பிட்காயின் டாமினன்ஸ் தான் வழக்கம் போல் பெருசாக இருக்குது. முன்ன வந்து கிரீட் வந்து 82 இருந்தது, இப்போ வந்து 62 சம்திங் இருக்குது. ஸோ பிட்காயின் ஹாஃபிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. பிட்காயின் ஹாஃபிங் வந்து நடந்து முடிஞ்சு, பிட்காயின் ஹாஃபிங் டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிளாக்கிங் வந்து இந்த பிட்காயின் வந்து 8,40,000 பிளாக்குக்கு அப்புறம் வந்து முன்ன எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 6.25 பிட்காயின், அதாவது ஒரு பிளாக் மைன் பண்ணாங்கன்னா, ஒரு பிட்காயின் பிளாக் மைன் பண்ணாங்கன்னா 6.25 பிட்காயின் கொடுப்பாங்க. இப்போ வந்து அது பாதியாக குறைஞ்சி 3.125 வந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ரோக்ராமாக செட் பண்ணி ஒவ்வொரு 2,10,000 பிளாக் மைன் பண்ணும்போதும் அது கிட்டத்தட்ட 4 வருஷம் எடுத்துக்குமாமா. அந்த மாதிரி நடக்கும்போது அப்படியே பாதியாக குறையும். ஸோ முத வந்து 2012 நடந்தப்போ வந்து 50 பிட்காயின்லேருந்து 25 பிட்காயின் வந்தது. இப்போ வந்து 6.25லேருந்து 3.125 ஃபர்தராக இன்னமும் இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் மைன் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேஜர் பிட்காயின் மைனர்ஸ் வந்து டெக்சாஸில் வந்து ஒரு 200 மெகாவாட் பவர் கொண்ட பிட்காயின் மைனிங் ஃபெசிலிட்டியை வந்து வாங்க போகிறாங்களாமா. அதே மாதிரி வந்து ரியர் பிளாட்ஃபார்ம்ஸுங்கிற ஒரு பிட்காயின் மைனிங் கம்பெனியும் இது ஒரு யூனிட் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்காயின் மைனிங் அண்ட் ஹாஃபிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த ஹாஃபிங் எப்போ நிற்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிட்காயினும் மைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிற்கும். எப்போன்னா 2140 நிற்கணும், ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு ஹாஃபிங் வர்றப்பையும் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஸோ அந்த மாதிரி ஏறும்போது என்னுடைய கடைசி ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா பிட்காயின் 1,00,000 தொடும், $1,00,000 தொடுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த $1,00,000 வந்து தொடுறதுக்கு இப்போலேருந்து கணக்கெடுத்துங்க. இப்போ ஹாஃபிங் முடிஞ்சு இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளார 1,00,000 தொடுச்சுன்னா நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். நான் மட்டும் சொல்லலை, நியூஸ் பேப்பரில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் அதை பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் மக்களை பிட்காயினை பற்றி தகவல். அதாவது கொடுக்குற தேவதை கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் என்னால் எடுக்க முடியல ஆக்சுவலாக அந்த ப்ராஃபிட் எல்லாம். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடர் டர்ன்ஸ் $9,770 வந்து கிட்டத்தட்ட $10 மில்லியன் ஒரே நாளில் மாற்றிருக்காரு. இது வந்து எதுலன்னா சொலானா பேஸ்டு டோக்கன். ஆமாம், அந்த டோக்கனோட பேர் வந்து கம்மி, GUMMY. ஸோ கம்மி உடனே நான் என்னடா அதை புது தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது April 20 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட தெளிவாக இல்லை, நான் ட்ரேடிங் வியூவில் பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பிக்கும் போது 0.01 இருந்துருக்கு. அவர் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து இமீடியட்டாக சொலானா ஒரு 64 சொலானாவை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 97.36 மில்லியன் கம்மி டோக்கனை வாங்கிட்டார். வாங்கி அதை வந்து ஒரு 10 பிளாக் செயினில் மாற்றி விட்டார். சரிங்களா. ஸோ இது என்னடா புது கதையாக இருக்குது, இனிமேல் இது கூட நல்லா இருக்குது, ட்ரேடிங் வித்தியாசமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது வாங்கினா வந்து விளையாடும்போது வித்தரலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி ஒரு காயின் டோக்கன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இது எல்லாராலையும் பண்ண முடியாது. பட் காயின் மார்க்கெட் கேப்லேயே இந்த கம்மிங்கிற டோக்கன் என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் பேஜ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்லி யூஸிங் ஆன்சைன் டேட்டா அண்ட் கண்டெய்ன்ஸ் அன்வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மிஸை பற்றி ஃபர்தராக நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி போடுறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது 0.00 ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து 0.10 சென்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தலைவருக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னாலும் அந்த வாங்கி விற்றவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா
$9,700னா கிட்டத்தட்ட $10,000 வச்சுங்க. $10,000 இப்போதைக்கு 8 லட்ச ரூபா, 8 லேக். ஸோ அதான் அவர் வந்து அதை வாங்கினதுக்கப்புறம் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா $10 மில்லியன். அந்த வாங்கின கிட்டத்தட்ட 97 மில்லியன் கம்மி டோக்கன் வந்து $10 மில்லியன் ஒர்த் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 83 கோடி ரூபா, 83 கோடியா, 83 கோடி ரூபா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியும் வந்து அவர் வந்து லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டிங் அ ஸ்டேகரிங் ஆஃப் 1020 டைம்ஸ் இன்க்ரீஸ், அந்த அளவு வந்து லாபத்தை எடுத்திருக்காரு. ஸோ உள்ளார இருக்கிறவங்க இன்ஃபார்ம் பண்ணி இதை பண்ணியிருக்காரா என்னான்னு தெரிலன்னு அந்த நியூஸ் ஆர்டிக்கிளில் சொல்லுது. இன்னொரு பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஸ்னைப்பர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்கம்மா. ஆக்சுவலாக ஸ்னைப்பர் ட்ரேடுன்னா என்னென்னா, கேர்ஃபுல்லாக வந்து காயின் டோக்கனோ ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக பொறுத்து இருந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப கம்மி விலைக்கு நிறைய காயினை வாங்கிட்டு அதை விற்கிறதாமா. அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. கரெக்டாக நீங்கள் குறி வச்சு அடிக்கணும். அதான் ஸ்னைப்பர் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில்லாத உலகத்தில், நிலையில்லாத கிரிப்டோ ட்ரேடிங் உலகத்தில் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. பட் ஒருத்தர் பண்ணி அவர் வந்து $9,000 வந்து $10 மில்லியனாக மாற்றிட்டாரு. ஸோ இது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயந்தான் ஒரே நாளில். அதே மாதிரி காயின் மார்க்கெட் கேப்லேயும் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் அந்த ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது ஆக்சுவலாக. கமி, சொலானா, ரேடியம், டெக்ஸ் ட்ரேடிஸ்ட்னு சொல்லிட்டு கம்மி/சொலானான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வருது ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 104% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு காட்டுது. இவர் வந்து உள்ளார ஆள் வச்சு அந்த ரிலீஸ் ஆகும்போது வாங்கி லாபம் பார்த்துருக்காரு போல் இருக்கு. ஸோ இப்படியும் மக்கள் லாபம் பார்க்குறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அதிர்ஷ்டத்தோட ஹார்ட் ஒர்க்கிங் ப்ளஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி நியூ லான்ச் ரிலீசஸ் தரமாக எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து 753 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. 2.4 மில்லியன் ப்ளஸ் கிரிப்டோ காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் மார்க்கெட் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.38 ட்ரில்லியன் இருக்குது. இதில் வந்து எந்த காயின் வரும், எந்த காயின் போகும் அப்படின்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அவர் வின் பண்ணியிருக்காருன்னா அவருடைய அதிர்ஷ்டம் ப்ளஸ் அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாமே சொல்லலாம். இல்லை உள்ளார இருக்கிற இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை வாங்கி ஒரு ஸ்பெக்குலேஷன் க்ரியேட் பண்ணி லாபம் பார்த்துட்டாரு. எப்படி இருந்தாலும் லாபம் அவருக்கு போய் சேர்ந்துருக்கும், நமக்கு வந்து வெறும் நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் போல் இருக்கு மக்களே. அடுத்து ஏஐ பேஸ்டு கிரிப்டோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். வெகு விரைவில் ஏஐ சம்மந்தமான கிரிப்டோவும் வீடியோஸும் சேனலில் வெளியே வரும். அதே மாதிரி இப்போ ஸ்டாண்டர்டான காயின் என்னென்னா பிட்காயின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ பிட்காயினிங் மைனிங் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோஸும் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வெளியிடப்படும். பட் நமக்கு இருக்கிற கரண்ட் பிரச்சனைக்கு இந்தியாவில் நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு சில இடத்துல இல்லீகல் அந்த மாதிரி பண்ணுறது. பட் சோலார் பேனல் இதெல்லாம் யூஸ் பண்ணி எந்த அளவு ஜென்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவு ஜென்ரேட் பண்ணால் ஒரு பிட்காயின் கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து $65,000 போயிட்டுருக்கு. ஒரு பிளாக் மைன் பண்ணால் கூட வந்து சந்தோஷம்தான். $65,000 ஏகப்பட்ட காசு. ஸோ அது சம்மந்தமான வீடியோவும் போடுறேன். மறுபடியும் கமர்ஷியல் வீடியோஸும் ஒரு சிலது போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ என்னாச்சுன்னா வந்து நான் வந்து அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் ஆகலை, இன்னமும் ரீச் ஆகலை. அதனால் வந்து எனக்கு வந்து எந்த ரெவன்யூமே வராது. சும்மா வீடியோ போடுறது வந்து சேனலுக்காக நான் போடுறது தான். ஸோ மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்து மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கிரிப்டோ சம்பந்தமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஎஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.